Hi students, welcome to Max video lesson 12th standard chapter 2 complex numbers. Last வீடியோல De Moivre's theorem பார்த்தோம். அதோட continuation இந்த வீடியோல பார்க்கலாம். அப்ப De Moivre's theorem என்ன சொல்லுது அப்படின்னா polar formல இருக்கக்கூடிய சரியா போலார் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம் bring the power to inside அடுக்கே உள்ளே கொண்டு செல்கிற இந்த பண்பை நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் அதாவது பவர்ல உள்ள நம்பரை போலார் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் கூட என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும் அப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க என்ன பண்ணணும் போலார் ஃபார்முக்கு மாத்தணும் அதுக்கப்புறம் De Moivre's theorத்தை அப்ளை பண்ணணும் அதாவது bring the power to inside ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணணும் சொல்ல புரியுதா சரி இப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சம் பார்க்க போறோம் if example 2.28 பார்த்துக்கோங்க if z equal to cos theta plus I sin theta show that z power n plus 1 by z power n is equal to 2 cos n theta and z power n minus 1 by z power n equal to 2i sin n theta சரியா இப்ப பாருங்க இங்க z பவர்ல என்ன இருக்கு n இருக்கு அப்ப பவர்ல நம்பர் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான் நம்ம போல De Moivre's theorத்தை அப்ளை பண்ணி தான் சம் செய்யணும் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிக்க மாட்டான் De Moivre's theorத்தை அப்ளை பண்ணி சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளுக்கு தான் தெரியணும் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தாலும் அதுக்கு பவர்ல ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் De Moivre's theorத்தை அப்ளை பண்ணி தான் சம் செய்யணும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்முக்கு மாத்தோம் இப்போ இங்க பேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா z இருக்கு அப்ப z ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க cos theta plus I sin theta அப்ப அது எந்த ஃபார்ம்ல தான் இருக்கு போலார் ஃபார்ம்ல தான் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டாம் போலார் ஃபார்முக்கு மாத்த வேண்டாம் ஏன்னா இது ஏற்கனவே இப்படி தான் இருக்கு போலார் ஃபார்ம்ல இருக்கு லாஸ்ட் வீடியோல பார்த்த சம்ல எல்லாம் நம்ம போலார் ஃபார்முக்கு மாத்தணும் இங்க வந்து என்னது z ஓட வேல்யூ போலார் ஃபார்ம்ல இருக்கறனால நீங்க டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணிர வேண்டியதா De Moivre's theorத்தை அப்ளை பண்ணிர வேண்டியதா சரியா இப்போ சொல்யூஷன் பாருங்க z equal to cos theta plus I sin theta கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க நம்ம அதை எழுதி இருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் z பவர் n கண்டுபிடிக்க போறோம் அப்ப z பவர் n அப்ளை பண்றோம் அப்ப பவர் n அப்ளை பண்ணும்போது cos theta plus I sin theta the whole power n போடணும் அந்த என்னென்ன பவர்ல போடல இத நம்ம என்ன பண்ணிரலாம் De Moivre's theorத்தை அப்ளை பண்ணி bring the power to inside யூஸ் பண்ணிடலாம் அப்ப அந்த பவர்ல என்ன இருக்கு n சரி அடுக்கே உள்ளே கொண்டு செல்லுங்க அப்ப அடுக்குல உள்ள n என்ன பண்ணனும் அப்படினா உள்ள உள்ள θ கூட பெருக்கணும் சரி அப்ப cos n theta plus I sin n theta கரெக்டானா இல்லையா அப்ப இது வந்து z பவர் n ஓட வேல்யூ இப்போ இது z பவர் n இங்க இருக்கு அது கூட நம்ம என்ன பண்ணனும் 1 by z பவர் n ஆட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் 1 by z பவர் n கண்டுபிடிப்போம் அப்ப 1 by z பவர் n கண்டுபிடிக்கிறதுக்கு பிளஸ் ஐ க்கு பதிலா நீங்க என்ன பண்ணா போதும் மைனஸ் ஐ போட்டா போதும் இதனோட கான்ஜுகேட் z பவர் n ன்னா அது அதோட கான்ஜுகேட்னா என்னது 1 by z பவர் n ஏற்கனவே பார்த்திருக்கோம் என்னது ரெசிப்ரோக்கலும் கான்ஜுகேட் எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படினா மாடுலஸ் வேல்யூ 1 ஆ இருந்தது அப்படினா கான்ஜுகேட்டும் ரெசிப்ரோக்கலும் எப்படி ஆயிடும் ஈக்குவல் ஆயிடும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மாடுலஸ் ஆஃப் z equal to 1 அப்படினா z bar equal to 1 by z சரியா மறந்துச்சு அப்படினா பழைய வீடியோ பாத்துக்கோங்க மாடுலஸ் ஆஃப் z 1 ஆ இருந்தது அப்படினா z பாரும் 1 by z என்னவாயிடும் ஈக்குவல் ஆயிடும் இப்போ இங்க வந்து போலார் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்போதுமே மாடுலஸ் வேல்யூ 1 ஆ தான் இருக்கும் அதனால கான்ஜுகேட் கண்டுபிடிச்சா அது எதுக்கு ஈக்குவல் ஆயிடும் 1 by அதனோட ரெசிப்ரோக்கலுக்கு எப்படி ஆயிடும் ஈக்குவல் ஆயிடும் அப்ப z பவர் n ஓட ரெசிப்ரோக்கல் தான் என்னது 1 by z பவர் n அப்ப அந்த 1 by z பவர் n கண்டுபிடிக்கிறதுக்கு z பவர் n க்கு என்ன பண்ணா போதும் கான்ஜுகேட் எடுத்தா போதும் பிளஸ் ஐ க்கு பிளேஸ்ல மைனஸ் ஐ ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் சரியா இனி என்ன பண்ணும் z பவர் n ஐயும் 1 by z பவர் n ஐயும் ஆட் பண்ணுங்க அப்ப ஆட் பண்ணும்போது இந்த பிளஸ் ஐ sin n θ இந்த மைனஸ் ஐ sin n θ என்னவாயிடும் கட் ஆயிடும் அப்ப cos n θ plus cos n θ 2 cos n θ சரிதானா அப்போ z பவர் n ஐயும் 1 by z பவர் n ஐயும் பிளஸ் பண்ணும்போது இந்த இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டும் கட் ஆயிடும் ஏன்னா இங்க பிளஸ் ஐ இருக்கு இங்க என்ன இருக்கு மைனஸ் ஐ இருக்கு அப்ப இந்த பிளஸ் ஐ sin n θவும் மைனஸ் ஐ sin n θவும் கட் ஆகிடும் அப்ப இங்க உள்ள cos n θவும் இங்க உள்ள cos n θவையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 cos n θ கிடைக்கும் சரியா அப்ப இது வந்து z பவர் n plus 1 by z பவர் n ஓட வேல்யூ இனி z பவர் n minus 1 by z பவர் n கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா சைனை சேஞ்ச் பண்ணனும் எதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணனும் மைனஸ் எங்க இருக்கோ அதுல சைனை சேஞ்ச் பண்ணனும் அப்ப மைனஸ் எங்க இருக்கு 1 by z பவர் n ல இருக்கு அப்ப அதுல சைனை சேஞ்ச் பண்ணுங்க அப்ப இது மைனஸ் ஆயிடும் cos வந்து மைனஸ் ஆயிடும் sin வந்து என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் அப்ப cos n θ minus cos n θ கட் ஆயிடும் I sin n θவையும் I sin n θவையும் ஆட் பண்ணா 2i sin n θ அப்ப z பவர் n minus 1 by z பவர் n equal to 2i sin n θ சரியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க எப்போதுமே பிளஸ் பண்ணும்போது 2
into cos தான் ஆன்சர் ஆட்டு வரும். மைனஸ் பண்ணும்போது 2i sin வந்து என்ன ஆட்டு வரும் ஆன்சர் ஆட்டு வரும். சொல்ல புரிஞ்சா? ஏன்னா பிளஸ் பண்ணும்போது நம்ம அப்படி இங்க என்ன பண்ணிடலாம் இமேஜினரி பார்ட்டி கட் பண்ணிடலாம். அப்ப 2 cos n theta ஆன்சர் ஆட்டு வரும். மைனஸ் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப இது வந்து cos வந்து மைனஸ் ஆயிடும், sin வந்து என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். அப்ப காசும் கட் ஆயிடும், சைனையும் ஆட் பண்ணா 2i sin n theta என்ன ஆட்டு வரும் ஆன்சர் ஆட்டு வரும். சொல்ல புரிஞ்சா? இதை வச்சுதான் இன்னொரு சம் பார்க்க போறோம் பாருங்க. x is மார்க் பண்ணிக்கோங்க. x is 2.8 ல fourth sum. x is 2.8 ல fourth sum. If 2 cos alpha is equal to x plus 1 by x and 2 cos beta is equal to y plus 1 by y, show that இந்த நாலு ஆன்சரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல z equal to சொல்லி ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. அப்ப இங்க பாருங்க x ல ஒரு ரிலேஷன் ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா y கண்டுபிடிக்க போறோம். சரி, அந்த x ஐயும் அந்த y ஐயும் யூஸ் பண்ணி தான் இந்த நாளையும் நம்ம என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். சரியா? அதாவது இந்த சம்ல z equal to சொல்லி ஒரு சம் ஆன்சரை காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 cos alpha equal to x plus 1 by x ன்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப சொல்யூஷன் பாருங்க. 2 cos alpha is equal to x plus 1 by x. அப்ப இதுல இருந்து x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. இந்த 2 cos alpha இருக்குல, அத நான் cos alpha plus cos alpha ன்னு பிரிக்கிறேன். ரைட் சைடுல நான் மாத்தவே இல்லை, அது x plus 1 by x தான். 2 cos alpha வை எப்படி பிரிக்கலாம்? cos alpha plus cos alpha. சரியா? இனி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த cos alpha ல ஒரு i sin alpha வை ஆட் பண்றேன். இந்த cos alpha ல ஒரு i sin alpha வை மைனஸ் பண்றேன். சரியா? இந்த cos alpha ல என்ன பண்ணிருக்கேன் ஒரு i sin alpha வை ஆட் பண்ணிருக்கேன். இந்த cos alpha ல ஒரு i sin alpha வை என்ன பண்ணிருக்கேன் மைனஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு டேர்ம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே டேர்மால என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். சொல்ல புரியுதா இல்லையா? சரி, அப்ப இது வந்து cos alpha plus i sin alpha plus இது என்ன cos alpha minus i sin alpha. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் 2 cos alpha வை cos alpha plus cos alpha ன்னு பிரிக்கணும். அது என்ன 2 cos alpha. சரி, இனிமேல் இந்த cos alpha க்கு பக்கத்துல ஒரு plus i sin alpha வும் இந்த cos alpha க்கு பதிலா ஒரு பக்கத்துல ஒரு minus i sin alpha வும் போட்டுருங்க. அப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் ஒரு i sin alpha வை ஆட் பண்ணி அதே i sin alpha வை என்ன பண்ணீங்க மைனஸ் பண்ணீங்க. அப்ப வேல்யூ வந்து என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது. சரியா? சரி, இப்போ இந்த cos alpha plus i sin alpha அப்படி இருக்கட்டு. பிளஸ் இந்த cos alpha minus i sin alpha வை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 1 by cos alpha plus i sin alpha. ஏன்னா இது வந்து என்னது இதனோட கான்ஜுகேட். இதனோட ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதனோட கான்ஜுகேட் தான் இது. அப்போ இதனோட கான்ஜுகேட்டும் இதனோட ரெசிப்ரோக்கல் ரெண்டுமே சேம் தான். ஏன்னா இதனோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1. இது போலார் ஃபார்ம்ல இருக்கிறதால மாடுலஸ் வேல்யூ எப்பவுமே எப்படி தான் இருக்கும் 1 தான் இருக்கும். அப்போ இதனோட கான்ஜுகேட் அப்படிங்கறதும் அதனோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கறதும் ரெண்டுமே என்ன தான் சேம் தான். அப்போ cos alpha minus i sin alpha வை நம்ம எப்படி எழுதலாம் 1 by cos alpha plus i sin alpha நம்ம என்ன பண்ணிடலாம் மாத்திக்கலாம். சொல்லுங்க புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அப்படி எழுதிருக்கேன். ரெண்டாவது பிராக்கெட்ல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டோட கான்ஜுகேட் இருக்கு. அப்ப அந்த கான்ஜுகேட்டை நம்ம என்ன பண்ணிடலாம் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆட்டி எழுதலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கும் அதனோட ரெசிப்ரோக்கல் ஆட்டி எழுதலாம். ஏன்னா மைனஸ் அப்படிங்கிறது இந்த பிளஸ் ஐயோட கான்ஜுகேட். சரியா? மைனஸ் i sin alpha. இந்த cos alpha minus i sin alpha வை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதனோட ரெசிப்ரோக்கல் ஆட்டும் நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். அது எப்போ ஏன்னா கான்ஜுகேட்டும் ரெசிப்ரோக்கலும் எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கும்போது மட்டும்தான். அப்ப இதனோட மாடுலஸ் வேல்யூ 1 தான். அதனால இதனோட கான்ஜுகேட்டும் இதனோட ரெசிப்ரோக்கல் ரெண்டுமே எப்படிதான் இருக்கும் சேமா தான் இருக்கும். அப்ப இந்த cos alpha minus i sin alpha எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் 1 by cos alpha plus i sin alpha ன்னு போட்டேன். சரியா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு x plus 1 by x. இங்க பாருங்க இது எல்லாம் சேர்ந்து தான் x plus இது எல்லாம் சேர்ந்து தான் 1 by x. சொல்ல புரியுதா இல்லையா? அப்ப இந்த x உள்ள பிளேஸ்ல என்ன இருக்கு cos alpha plus i sin alpha. அப்ப here x equal to cos alpha plus i sin alpha. அப்ப x ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் cos alpha plus i sin alpha. சரியா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி இதை யூஸ் பண்ணியும் y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம இத மாதிரி திருப்பி செய்ய வேண்டாம். இதே மாதிரி தானே இதுவும் இருக்கு. அப்ப ஆனா இங்க ஆல்பாக்கு பதிலா இங்க என்ன இருக்கு பீட்டா இருக்கு. அப்ப இதே மாதிரி நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா similarly we get y equal to cos beta plus i sin beta. சொல்ல புரிஞ்சா? இதே மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ரெண்டுமே எப்படி தான் இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. சிம்பல் மட்டும் மாறி இருக்கு. x உள்ள பிளேஸ்ல y இருக்கு, ஆல்பா உள்ள பிளேஸ்ல பீட்டா இருக்கு. அப்ப x க்கு cos alpha plus i sin alpha அப்படின்னா y equal to cos beta plus i sin beta ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம கையில x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. இனி நம்ம ஒவ்வொரு क्वेश्चना நம்ம என்ன பண்ண போறோம் ப்ரூவ் பண்ண போறோம்.
இப்போ எல்லா சம்லயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். செகண்ட் டேர்ம் நம்ம என்ன பண்ண வேண்டாம், கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் தான் செகண்ட் டேர்ம். அப்ப நீங்க என்ன பண்ணா போதும், ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கான்ஜுகேட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும், செகண்ட் டேர்ம் வந்துரும். சரிதானா இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கு, x by y. அப்ப x by y equal to x ஓட வேல்யூ cos alpha plus I sin alpha கண்டுபிடிச்சிருக்கோம், by y ஓட வேல்யூ cos beta plus I sin beta equal to நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், ரெண்டு போலார் ஃபார்ம் அப்படின்னா கோஷியன்ட் வகுத்தல்ல இருக்கு அப்படின்னா அதை ஒரே போலார் ஃபார்ம்ல எழுதி கீழே உள்ள ஆர்குமெண்ட்டை மேல கொண்டு போகணும். அப்ப மேல கொண்டு போகும்போது என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா, மேல உள்ள ஆல்பா அப்படி இருக்கும், கீழே உள்ள பீட்டா மேல போகும்போது மைனஸ் பீட்டா. அப்போ cos ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா பிளஸ் I sin ஆல்பா மைனஸ் பீட்டா. சொல்ல புரிஞ்சா? அப்போ ஒரே போலார் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸை பிளஸ் பண்ணணும், டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ கீழே உள்ள ஆர்குமெண்ட் மேல போகும்போது என்ன பண்ணணும், சைனை மாத்தணும். சரிதானா? அப்போ cos ஆல்பா மைனஸ் பீட்டா பிளஸ் I sin ஆல்பா மைனஸ் பீட்டா, இது x by y ஓட வேல்யூ. இனிமேல் y by x கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளஸ் ஐக்கு பிளேஸ்ல என்ன பண்ணா போதும், மைனஸ் சைன் சைன் மாத்தினா போதும். எப்பவுமே ஐக்கு தான் சைனை சேஞ்ச் பண்ணணும், வேற ஒன்றும் மாத்த வேண்டாம். அப்போ y by x equal to cos ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் I sin ஆல்பா மைனஸ் பீட்டா. கரெக்டா? இந்த மைனஸ் எல்லாம் மாத்திடாதீங்க, ஐக்கு தான் சைனை சேஞ்ச் பண்ணும். அப்ப இங்க என்ன பண்ணாது, x by y பிளஸ் y by x தான். அப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது I சைனும் மைனஸ் I சைனும் கட் ஆயிடும். அப்ப x by y பிளஸ் y by x equal to 2 cos ஆல்பா மைனஸ் பீட்டா. கரெக்டானா இல்லையா? இது ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இனி செகண்ட் சம். செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, xy மட்டும் தான் இருக்கு. செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து xy, ரெண்டாவது டேர்ம் கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா எப்போதுமே இதனோட கான்ஜுகேட் என்ன பண்ணா போதும், எடுத்தா போதும். இப்போ செகண்ட் சம் பாருங்க, xy. அப்ப x ஓட வேல்யூ cos ஆல்பா பிளஸ் I sin ஆல்பா இன்டு y ஓட வேல்யூ cos பீட்டா பிளஸ் I sin பீட்டா. இப்போ இந்த ரெண்டு எப்படி இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு. இப்போ ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னா ஒரே போலார் ஃபார்ம்ல எழுதி ஆர்குமெண்ட் என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். அப்போ ஒரே காஸ்ட்ல எழுதி ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் I sin ஆல்பா பிளஸ் பீட்டா. கரெக்டா? ஒரே காஸ்ட்ல எழுதி இங்குள்ள ஆல்பாவையும் இங்குள்ள பீட்டாவையும் பிளஸ் பண்ணணும், பிளஸ் I sin எழுதி இங்குள்ள ஆல்பாவையும் இங்குள்ள பீட்டாவையும் பிளஸ் பண்ணணும். இங்க டிவைட் பண்ணணும் அப்படிங்கறதுனால தான் ஆல்பா மைனஸ் பீட்டா போட்டோம். இங்க மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுனால ஆல்பா பிளஸ் பீட்டா. சரிங்களா? இது xy ஓட வேல்யூ. அப்போ 1 by xy க்கு என்ன வரும், பிளஸ் ஐக்கு பிளேஸ்ல என்ன பண்ணா போதும், மைனஸ் சைன் மாத்தினா போதும். சரி புரிஞ்சா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா xy ஐயும் 1 by xy ஐயும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ cos வந்து மைனஸ் ஆகும், சைன் வந்து என்னவாயிடும், பிளஸ் ஆயிடும். அப்போ காசும் மைனஸ் காசும் கட் ஆயிடும். அப்போ I sin ஆட் பண்ணா 2 I sin ஆல்பா பிளஸ் பீட்டா ஆன்சர் ஆட்டு வரும். கரெக்டானா இல்லையா? நீ தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம்ல x பவர் m by y பவர் n, அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்ப x பவர் m அப்படின்னா x எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, cos ஆல்பா பிளஸ் I sin ஆல்பாக்கு பவர்ல m போடணும். அப்ப நான் பவர்ல m போடாம அதை நம்ம என்ன பண்ணிடலாம், டிமார்சியேட் அப்ளை பண்ணி bring the power to inside போட்டேன். cos ஆல்பா பிளஸ் I sin ஆல்பால பவர்ல என்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணா போதும், எதுக்கு பவர்ல இருக்கு, x க்கு பவர்ல தானே இருக்கு. அப்ப x ல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் கூட இந்த பவர் என்ன பண்ணா போதும், மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப x ல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆல்பா, அதுக்கு கூட இந்த பவர் m மல்டிப்ளை பண்ணா cos m ஆல்பா பிளஸ் I sin m ஆல்பா. அதே மாதிரி y க்கு பவர்ல என்ன இருக்கு, n இருக்கு. அப்ப y ல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் கூட நீங்க இந்த பவர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்ப cos n பீட்டா பிளஸ் I sin n பீட்டா. அப்ப இங்க நம்ம டிமார்விஸ் தியரத்தை அப்ளை பண்ணிருக்கோம். இனி என்ன பண்ண போறோம், ஒரே போலார் ஃபார்ம்ல மாத்துறதுக்கு கீழே உள்ள n பீட்டாவை மேல கொண்டு போகும்போது cos m ஆல்பா மைனஸ் n பீட்டா பிளஸ் I sin m ஆல்பா மைனஸ் n பீட்டா. இது என்னது, x பவர் m by y பவர் n ஓட வேல்யூ. இனி y பவர் n by x பவர் m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளஸ் ஐக்கு பிளஸ்ல என்ன பண்ணா போதும், மைனஸ் I sin போட்டா போதும். சரிதானா இல்லையா? சரி, அப்ப y பவர் n by x பவர் m equal to இந்த பிளஸ் I sin பிளஸ்ல என்ன பண்ணா போதும், மைனஸ் I sin போட்டுட்டு இங்க ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்கு, மைனஸ் பண்ண சொல்லியிருக்கு. அப்ப இந்த cos வந்து மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் I sin வந்து என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்ப ஆட் பண்ணும்போது காசும் கட் ஆயிடும், I sin ஆட் பண்ணா 2 I sin m ஆல்பா மைனஸ் n பீட்டா ஆன்சர் ஆட்டு வரும். சொல்ல புரிஞ்சுதா இல்லையா? சரி, இனி ஃபோர்த் சம். ஃபோர்த் சம்ல x பவர் m ஐயும் y பவர் n ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப x பவர் m க்கு என்ன போட்டோம், cos m ஆல்பா பிளஸ் I sin m ஆல்பா இன்டு y பவர் n க்கு என்ன போட்டோம், cos n பீட்டா பிளஸ் I sin n பீட்டா. அப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். சரி, அப்ப cos m ஆல்பா பிளஸ் n பீட்டா
plus I sin m alpha plus n beta. இது x power m into y power n ஓட வேல்யூ. இனி 1 by x power m y power n க்கு plus ஐக்கு plusல என்ன பண்ணா போதும் minus I sin னு போட்டுட்டு இங்க ரெண்டையும் என்ன பண்ணணும் plus பண்ணணும். அப்ப plus பண்ணணும் அப்படின்னா sign சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணணும். அப்ப plus I sin minus I sin என்ன ஆயிடும், கட் ஆயிடும். cos ஐயும் ஆட் பண்ணா 2 cos m alpha plus n beta. கரெக்டானா இல்லையா? இப்போ எப்போதுமே பாருங்க plus பண்ணும்போது 2 cos ஆன்சர் ஆட்டு வரும். plus எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆன்சர் பாருங்க 2 cos என்னவாட்டு வரும், ஆன்சர் ஆட்டு வரும். மைனஸ் பண்ணும்போது 2 I sin என்னவாட்டு வரும், ஆன்சர் ஆட்டு வரும். புரியுதா இல்லையா? சரி, அப்போ இதுல இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி x ஓட வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி y ஓட வேல்யூவையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சம்மா நம்ம என்ன பண்றோம், ப்ரூவ் பண்ணிருக்கோம். சொல்ல புரிஞ்சதா இல்லையா? எல்லா சம்மையும் நோட்ல நீங்க செய்து பாருங்க. Next sum, example 2.28. Simplify sin pi by 6 plus I cos pi by 6 the whole power 18. Solution. சரி, அப்ப இங்கேயும் நம்மளுக்கு பேஸ்ல என்னது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதுக்கு பவர்ல என்ன இருக்கு 18 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், டி மார்கன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும். அப்ப டி மார்கன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணதுக்கு என்ன செய்யணும், bring the power to inside. சரினா? அப்ப அதுக்கு முன்னால பேஸ்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல இருக்கான்னு பாத்துக்கணும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், ஆனா அது போலார் ஃபார்ம்ல இல்ல. ஏன்னா எப்போதுமே ரியல் பார்ட்ல தான் காஸ் இருக்கணும், இமேஜினரி பார்ட்ல சைன் இருக்கணும். சரிதானா இல்லையா? போலார் ஃபார்ம்னா என்னது, z equal to r into cos theta plus I sin theta. அந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். அதாவது ரியல் பார்ட் காஸ் ஆகும், இமேஜினரி பார்ட் சைன் ஆகும் இருந்தாதான் அது வந்து என்னது போலார் ஃபார்ம். இங்க எப்படி இருக்கு, ரியல் பார்ட்ல சைன் இருக்கு, இமேஜினரி பார்ட்ல எப்படி இருக்கு, காஸ் இருக்கு. அப்படி இருக்க கூடாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை காஸ் ஆட்டும் காசை சைன் ஆட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மாத்தோம். இப்போ இங்க பாருங்க பை பை 6, பை பை 6னா அது என்னது 30 டிகிரி. அப்ப sin 30 அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் ஆகும், cos 60 ஈக்குவல் ஆகும். கரெக்டானா இல்லையா? sin 30 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், cos 60 க்கு ஈக்குவல். அப்போ cos 16 அப்ப என்ன பண்ணணும், பை பை 3 போடணும். அப்ப sin cos ஆட்டும் cos sin ஆட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாட்டு மாத்திடலாம். மாத்துறதுக்கு அதனோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், நிரப்பி கோணங்களை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பை பை 6 அப்படின்னா அது என்னது 30 டிகிரி. அப்ப அதனோட நிரப்பி கோணம் வந்து என்னது 60 டிகிரி. ஏன்னா 30 கூட எதை கூட்டினா 90 டிகிரி வரும், 60 டிகிரியை கூட்டினா 90 டிகிரி வரும். அப்ப இந்த 30 டிகிரியை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், 60 டிகிரின்னு போடணும். அதே மாதிரி cos எடுத்துட்டு sin போடும்போது இங்க அங்க இருக்கக்கூடிய இது வந்து 30 டிகிரி, 30 டிகிரி. பை பை 6 னா 30, அதை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் 60 டிகிரி போடணும். 60 டிகிரி போடும்போது பை பை 3 போடணும். இப்ப பாருங்க அதே பவர் 18 தான் sin பை பை 6 cos பை பை 3 அப்படின்னும் cos பை பை 6 சாரி sin பை பை 3 ன்னு என்ன பண்ணணும் மாத்திட்டு பவர் 18 என்ன பண்ணணும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இது சொல்ல புரியுதா இல்லையா? எனவே எப்போதுமே போலார் ஃபார்ம்ல ரியல் பார்ட் தான் காசா இருக்கணும், இமேஜினரி பார்ட் வந்து சைனா இருக்கும். அங்க என்ன இங்க எப்படி இருக்கு, மாறி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சைனை காஸ் ஆட்டும் காசை சைன் ஆட்டும் நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை காஸ் ஆட்டி எழுதலாம், எழுதிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹேங்கிள் 90 டிகிரில இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும், 90 டிகிரில இருந்து கழிக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு 30 டிகிரி, 30 டிகிரியா 90 டிகிரில இருந்து கழிச்சா 90 டிகிரில இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா 60 டிகிரி வரும். அப்ப இங்க என்ன பண்ணணும் 60 டிகிரி அப்படின்னா என்ன பண்ணணும் பை பை 3, பை பை 6 னா பை பை 3 மாத்தணும், அவ்வளவுதான். அதே மாதிரி காஸ் என்ன பண்ணணும் சைன் ஆட்டும் மாத்தும் போது இங்க உள்ள பை பை 6 என்ன ஆட்டும் மாறும், பை பை 3 ஆட்டும் மாறும். சொல்ல புரிஞ்சா? சரி, இனி bring the power to inside போடுங்க. அப்ப 18 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும், இந்த 18 இந்த 3 கட் பண்ணணும். இப்போ cos 6 pi plus I sin 6 pi. கரெக்டானா இல்லையா? அப்போ cos 6 pi, அப்போ 6 pi அப்படின்னாலும் 0னாலும் எல்லாமே ஒண்ணுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஈவன் நம்பர்ல பை வரும்போது அது எதுக்கு ஈக்குவலாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம், 0க்கு ஈக்குவலாட்டி எடுத்துக்கலாம். அப்போ cos 0, cos 0ஓட வேல்யூ வந்து என்னது 1, sin 0ஓட வேல்யூ 0. கரெக்டானா? ஏன்னா இங்க பாருங்க 6 pi 8 pi 4 pi எல்லாமே என்னதான் 0 டிகிரி தான். அது 0 டிகிரில தான் வந்து கோயின்சைட் ஆகும். சரியா? 0 டிகிரி 2 pi 4 pi 6 pi 8 pi எல்லாமே சேம் தான். அப்ப 6 pi அப்படின்னா அது என்னது 0 தான். அப்போ cos 0ஓட வேல்யூ 1, sin 0ஓட வேல்யூ 0. அப்போ 1 plus I into 0, அப்போ I into 0 என்னவாயிடும் 0 ஆயிடும், equal to 1 ன்னு கிடைக்கும். சொல்ல புரிஞ்சா இல்லையா? இந்த எக்ஸாம்பிள் 2.30 பாருங்க, 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta the whole power 30. அதனோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ இங்கேயும் பவர்ல 30 இருக்கு. அப்ப அங்க என்ன பண்ணணும், bring the power to inside ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஆனா பேஸ்ல வந்து என்னது இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, ஆனா அது போலார் ஃபார்ம்ல இல்ல. ஏன்னா இங்க போலார் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும், cos அப்படின்னா இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ல என்ன இருக்கு 1 plus அப்படிலாம் இருக்கு, அப்படிலாம் இருக்க கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் cos அப்படின்னா இருக்கணும்.
ரெண்டாவது தான் சைன் இருக்கணும். சொல்லுங்க. அப்ப இங்க காசு இருக்கு, சைன் இருக்கு. ஆனா காசுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? 1 பிளஸ் அப்படிலாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது என்னது கிடையாது? போலார் ஃபார்ம் கிடையாது. அப்ப நம்ம அதை ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்முக்கு மாத்தணும். அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க தான் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த cos 2 theta plus I sin 2 theta வை எடுத்துட்டு z ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். let z equal to cos 2 theta plus I sin 2 theta. இந்த நியூமரேட்டர்ல 1 பிளஸ் இருக்குல்ல, அதை விட்டுட்டு cos 2 theta plus I sin 2 theta வை எடுத்து என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? z ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப z பார் கண்டுபிடிங்க. அப்ப z பார்னா என்னது? கான்ஜுகேட். அப்ப பிளஸ் ஐ எடுத்துட்டு என்ன பண்ணணும்? மைனஸ் ஐ ன்னு போடணும். அப்ப cos 2 theta minus I sin 2 theta அதனோட கான்ஜுகேட். அப்ப இங்க வந்து மாடுலஸ் வேல்யூ 1. ஏன்னா போலார் ஃபார்ம்ல இருந்தா நீ மாடுலஸ் வேல்யூ பார்க்கவே வேண்டாம். மாடுலஸ் வேல்யூ 1 தான். அப்ப அந்த கான்ஜுகேட் எடுத்தா அது எதுக்கு ஈக்குவல் ஆயிடும்? 1/z க்கு ஈக்குவல் ஆயிடும். சரியா? அப்ப நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய cos 2 theta plus I sin 2 theta வை எடுத்துட்டு z அப்படின்னும், டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய cos 2 theta minus I sin 2 theta வை எடுத்துட்டு 1/z அப்படின்னு என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? பாருங்க. அப்போ 1 பிளஸ் இந்த 1 பிளஸ் எழுதணும். 1 பிளஸ் cos 2 theta plus I sin 2 theta வை எடுத்துட்டு z by மறுபடியும் கீழே 1 பிளஸ் cos 2 theta minus I sin 2 theta வை எடுத்துட்டு 1/z ன்னு போடணும். கரெக்டானா இல்லையா? சரி, இப்ப டினாமினேட்டர்ல z எல்சிஎம் எடுங்க. அப்ப இந்த z இங்க எல்சிஎம் எடுத்தா இந்த z இங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்படிதானே இல்லையா? ஏன்னா டினாமினேட்டர்ல என்ன எல்சிஎம் எடுக்கறியோ அது இல்லாத இடத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்ல அதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்க z எல்சிஎம் எடுத்துருக்கு. அப்ப இந்த z இங்க என்ன பண்ணணும்? இந்த 1 க்கு கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 1 into z என்ன ஆகும்? z ஆகும். அப்ப z plus 1. அந்த z plus 1 நான் 1 plus z ன்னு எழுதியிருக்கேன். அது எல்சிஎம் எடுத்த அந்த z கீழே போடணும். சரியா? அப்ப இதுல நியூமரேட்டர்லயே 1 plus z தான் இருக்கு, டினாமினேட்டர்லயே 1 plus z தான் இருக்கு. அப்ப அந்த ரெண்டு என்ன ஆயிடும்? கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சுன்னா மீதி அங்க என்ன இருக்கும் அப்படின்னா 1/1/z. மீதி என்ன இருக்கும்? 1 plus z 1 plus z கட் ஆயிடுச்சுன்னா 1/1/z இருக்கும். அப்ப அந்த 1/1/z னா அது என்ன ஆயிடும்? z ஆயிடும். சரிதானா? டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து நியூமரேட்டருக்கு வந்துரும். அப்ப z பவர் 30. இனி z எடுத்துட்டு நீங்க என்ன சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தீங்களோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப cos 2 theta plus I sin 2 theta the whole power 30. இப்போ இது எந்த ஃபார்முக்கு வந்துருச்சு? போலார் ஃபார்முக்கு வந்துருச்சு. இனி bring the power to inside போடுங்க. அப்ப இந்த 30 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 30 60. இப்போ cos 60 theta plus I sin 60 theta ன்னு கிடைக்கும். கரெக்டானா? சரி, இப்போ இன்னும் ஒரு சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.8ல தேர்ட் சம் அதே மாதிரி தான் ஒரு சம். சரியா? ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க cos sin இருக்கு, இங்க என்ன இருக்கு? sin cos இருக்கு. அதே மாதிரி தான் செய்யணும், கடைசி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சொல்யூஷன் பாருங்க. அப்ப sin இங்க வந்து cos 2 theta plus I sin 2 theta எடுத்துட்டு z ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண மாதிரி இங்க sin pi/10 plus I cos pi/10 இருக்குல்ல, அதை எடுத்துட்டு z ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிதானா? அப்ப z பார் கண்டுபிடிக்கும் போது பிளஸ் ஐ வந்து என்ன ஆயிடும்? மைனஸ் ஐ ஆயிடும். அது வந்து நீங்க என்ன பண்ணிடலாம்? 1/z ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா போலார் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா z பாரும் 1/z எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். சரிதானா? அப்ப நியூமரேட்டர்ல இருக்கக்கூடியதை எடுத்துட்டு z அப்படின்னும், டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியதை எடுத்துட்டு 1/z ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அது தவிர அந்த 1 பிளஸ் எழுதிக்கணும். இப்போ 1 plus z by 1 plus 1/z இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. பவர்ல என்ன இருக்கு? 30. இப்போ இங்க z எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 plus z by இந்த z LCM எடுத்து இந்த z இங்க மல்டிப்ளை பண்ணனும். அப்ப z plus 1 அதுதான் நான் 1 plus z எழுதிருக்கேன் by z. இப்போ இந்த 1 plus z கட் ஆனா 1/1/z அது நியூமரேட்டருக்கு போய் z பவர் 10 ஆகும். சரியா இல்லையா? இப்போ இந்த z எடுத்துட்டு நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? cos pi/10 plus I cos pi/10 the whole power 10 ன்னு கிடைக்கும். இப்போ நீங்க உடனே இந்த bring the power to inside போட்றாதீங்க. ஏன்னா இப்போ இது என்ன ஃபார்ம்ல இல்ல, போலார் ஃபார்ம்ல இல்ல. இதே மாதிரி இந்த சம் மாதிரி வந்துரும். சரி, இப்போ இத பாருங்க. இந்த சம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இத பண்ணணும். இப்போ இங்க ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா, ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் காசும் செகண்ட்ல சைனும் அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கு? ரியல் பார்ட்ல சைனும் இமேஜினரி பார்ட்ல காசு இருக்கு. அப்படி இருக்க கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சைனை காசு ஆட்டும், காசை சைன் ஆட்டும் மாத்தணும். சரியா? இங்க பாருங்க, இங்க pi/10 இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. இங்க pi/6 அப்ப அதை மாத்திட்டு நீங்க pi/3 போட்டீங்க. இங்க pi/10 இருக்கு. அப்ப அது என்ன வேல்யூன்னு முதல்ல பார்ப்போம். இன்னும் கவனமா பாத்துக்கோங்க. பை அப்படின்னா 180 டிகிரி. பைனா 180 டிகிரி தானே? அப்ப இந்த ஜீரோவும் அந்த ஜீரோவும் கட் ஆயிடும். 180 டிகிரில உள்ள ஜீரோவும் கட் ஆயிடும். அப்ப அங்க என்ன இருக்கு? 18. அப்ப sin 18 இருக்கு. அப்போ சைனை காசாட்டு மாத்தும் போது அதாவது 18 டிகிரி 18 டிகிரியை 90ல இருந்து கழிக்கணும். அப்ப 18 டிகிரியை 90ல இருந்து கழிச்சா 72 டிகிரி வரும். அப்போ cos 72 டிகிரி பிளஸ் I cos 72 டிகிரி. கரெக்டானா இல்லையா? என்னது? இந்த சைனை காசாட்டு மாத்தும் போது இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரில இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப இங்க உள்ள ஆங்கிள் ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்னு பாருங்க. இந்த பையோட வேல்யூ பார்த்து போட்டீங்கன்னா பையோட வேல்யூ 180 டிகிரி 180. அப்ப இந்த ஜீரோவும் 180ல ஜீரோவும் கட் ஆயிடும். அப்ப 18 டிகிரி கிடைக்கும். அப்ப sin 18 டிகிரி தான் இங்க இருக்கு. ஆக்சுவலா π/18 அது எவ்வளவு? 18 டிகிரி. அப்ப sin 18 காசாட்டு மாத்தும் போது அந்த 18 டிகிரியை 90ல இருந்து கழிக்கும். அப்ப 90ல
4ல இருந்து 18 டிகிரியை கழிச்சா என்ன வரும் 72 டிகிரி சரிதானா இல்லையா அதே மாதிரி தான் பிளஸ் ஐ இங்கேயும் அதே தான் அப்ப காச சைன் ஆட்டு மாத்தும் போது இங்க என்ன வரும் 72 டிகிரி வரும் சொல்ல புரிஞ்சா இனி இந்த பவர்ல உள்ள 10 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப என்ன வரும் cos 720 இந்த 10 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 720 அந்த 720 தான் நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா 4 பை ன்னு எழுதிருக்கேன் ஏன்னா 2 பை அப்படின்னா 360 டிகிரி அப்ப 4 பை அப்படின்னா அது வந்து என்னது 720 டிகிரி சொல்ல புரிஞ்சா அப்ப அந்த நீங்க 720 டிகிரி எழுதினாலும் ஒண்ணுதான் சரிதா அப்ப 10 இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 720 டிகிரி வரும் அதனா 4 பை ன்னு எழுதிருக்கேன் ஏன்னா 2 பையோட வேல்யூ 360 டிகிரி அப்ப 4 பையோட வேல்யூ 720 டிகிரி கரெக்ட்டா இல்லையா சரி அப்ப இங்க 4 பை வந்திருக்கு அப்ப 4 பைன்னா அது என்னதான் 0 டிகிரி தான் அப்ப cos 0 ஓட வேல்யூ 1 sin 0 பை sin 0 ஓட வேல்யூ 0 அப்போ 1 plus I into 0 இதே மாதிரி தான் 1 plus I into 0 ன்னு கிடைக்கும் அதனோட வேல்யூ வந்து என்னது 1 ன்னே போட்டுறலாம் சரியா அப்ப இந்த சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆனா இங்க வந்து கடைசி இந்த z ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அது டைரக்டாவே போலார் ஃபார்ம்ல வந்துரும் அப்ப bring the power to inside போட்டுறலாம் ஆனா இந்த சம்ல z ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா முதல்ல cos இருக்கு முதல்ல sin இருக்கு ரெண்டாவது cos இருக்கு அப்ப அத நீங்க என்ன பண்ண முடியாது போலார் ஃபார்ம்ல எடுக்க முடியாது அப்ப நீங்க போலார் ஃபார்முக்கு மாத்துறதுக்கு sin cos ஆட்டும் cos sin ஆட்டும் மாத்தணும் அப்ப sin cos ஆட்டும் மாத்தும் போது அங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரில இருந்து கழிக்கணும் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் மூலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18 டிகிரி 180 டிகிரிக்கு வேல்யூ போட்டு பாருங்க 00 கட் ஆகும் 18 டிகிரி அப்போ 90 டிகிரில இருந்து 18 டிகிரியை கழிச்சா என்ன வரும் 72 டிகிரி அப்ப இங்கேயும் என்னதான் வரும் cos sin ஆட்டு மாத்தும் போது இங்கேயும் என்னதான் வரும் 72 டிகிரி தான் வரும் இனி இந்த 10 உள்ள ஒன்று பெருக்குங்க அப்ப 10 உள்ள ஒன்று பெருக்கும் போது 720 வரும் அந்த 720 தான் நான் என்ன பண்ணிருக்கேன் 4 பை ன்னு போட்டிருக்கேன் சரி அப்ப cos 4 பை பிளஸ் I sin 4 பை ன்னு கிடைக்கும் அப்ப 4 பை அப்படின்னா அது 0 டிகிரி தான் அப்ப cos 0 டிகிரியோட வேல்யூ 1 sin 0 0 அப்ப இது ஃபுல்லா என்ன ஆயிடும் 0 ஆயிடும் சொல்ல புரிஞ்சா ஸ்டூடண்ட்ஸ் எல்லா சமயமே நீங்க நோட்ல கவனமா தப்பு இல்லாம பார்த்து எழுதிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ